வணக்கம். அந்தமான் நிக்கோபர் தீவு 8 யூனியன் பிரதேசங்களில் ஒன்று. அதாவது இந்தியாவில் மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே நிர்வகிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் இந்த தீவு கூட்டங்கள் அமைந்துள்ளன. சுமாராக 836 தீவு கூட்டங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அத்தனை இடங்கள்லேயும் மனிதர்கள் கிடையாது. பல இடங்களில் ஆதிவாசிகள் வசிக்கிறாங்க. அந்த இடங்களுக்கு நாம் செல்ல முடியாது. நம்மை போன்ற மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் தீவு கூட்டங்கள் சிலவேயாகும். இந்த அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் தலைமையிடம் போர்ட் பிளேயர். எல்லா விமானங்களுமே இங்கு வந்து, அதாவது சர்வதேச விமான நிலையம். வீர சாவர்கருடைய பெயரால் இந்த சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. உலகில் மக்கள் எல்லாரும் வந்து இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளை சுற்றி பார்த்து கண்டுகளித்து செல்கிறார்கள். வீர சாவர்கருடைய சிலை சர்வதேச விமான நிலையத்தின் முன்புறமாக நிறுவப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட இடம் அது. இந்த செல்லுலார் சிறை வெள்ளைக்காரன் காலத்திலே நாட்டுக்காக பாடுபட்ட தேசபக்தர்களை வதை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சித்திரவதை கூடம் என்று சொல்லலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுதுன்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் சொன்னார். உண்மையில் வதைப்பட்டு சிறைப்பட்டு வாழ்க்கையை இழந்து பெற்ற சுதந்திரம் தான், விடுதலை தான் நம்முடைய சுதந்திரம். இந்த இடங்களையெல்லாம் நாம் அந்தமான் நிக்கோபர் தீவு சென்றால் பார்க்கலாம். இப்படியெல்லாம் பெற்ற சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கூட்டம் இன்று பரம்பரையாக ஆட்சி செய்து அனுபவித்து வருகிறார்கள். இந்த தீவுக்கு போனோன்னா எல்லா வகை வாகனங்கள்லேயும் போகலாம். படகுல போகலாம், கப்பலில் போகலாம், விமானத்தில் போகலாம், அதுபோல் சின்ன சின்ன மோட்டார் படகுலையும் போகலாம். இது நேதாஜி நினைவிடம். அவர் இருந்த பகுதி இது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த சாதனைகளை எல்லாம் புகைப்படமாக்கி அங்கே நினைவிடமாக மாற்றி இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், சுதந்திரம் வந்து கொடுக்கப்படவில்லை, எடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். அருமையான மர வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு கூடம் இது. உலகிலேயே மிகப்பெரிய மர அறுவையாலை இருக்கக்கூடிய இடம் இது. அரசாங்க அறுவையாலை. ஏராளமான மரங்கள் உள்ள அந்த மலைப்பகுதியிலிருந்து மரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு இந்த மிகப்பெரிய மர அறுவையாலையிலே அறுக்கப்பட்டு உலகின் பல பாகங்களுக்கும் இது செல்கிறது. இந்த அறுவையாலையை நாம் கண்டிப்பாக காண வேண்டும். அத்தகைய இடம்தான். அந்த இடத்திலே மர வேலைப்பாடுகள் காட்சி இது. அற்புதமாக இந்த தத்ரூபமாக இந்த சாதனையாளர்கள் இந்த மர வேலைப்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள்.
இதை பார்த்துவிட்டு உலகின் மிகப்பெரிய அந்த அரவை அறைக்கு நாம் செல்லலாம். இதுதான் உலகின் மிகப்பெரிய மர அரவை ஆலை, மிகப்பெரிய பரப்பளவிலே அமைந்துள்ளது. நாங்கள் செல்லும் நிலையிலே உணவு வேலை, அதனால் அங்கு அறுவை வேலை நடைபெறவில்லை. ஆகவே அறுவை வேலை நடைபெறாததால் மிக மிக அமைதியாக அந்த இடம் காட்சியளித்தது. அந்த அறுவை ஆலையிலே ஏராளமான மரங்கள் அறுத்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அது பார்க்க மிக பிரம்மாண்டமான காட்சியாக அமைந்திருந்தது. அங்கிருந்து மீண்டும் கப்பல் பயணம். இந்த கப்பலில் ஏறி அக்கறைக்கு, ஒவ்வொரு கரையிலிருந்தும் மறுகரைக்கு செல்ல ஒன்று கப்பல் அல்லது சிறு படகுகள் மூலமாக நாம் சென்றுதான் வேறு இடத்தை பார்க்க முடியும். இது அழகிய வெண்மண பரப்பிலே, வெண்மணல் அமைந்துள்ள பரப்புள்ள கடற்கரை. இது அழகிய சுத்தமான கடற்கரை, காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக, அலைகள் அதிகம் இல்லாமல் அமைதியான கடற்கரை. அங்கு கடலிலே ஆதவன் மறையக்கூடிய காட்சியை நாம் காணலாம். இந்த மீண்டும் கலாபாதர் கடற்கரை என்று சொல்லக்கூடிய அதைவிட வெண்மணல் பரப்புள்ள அழகிய நீளமான கடற்கரை, ஏராளமான மரங்கள் சூழ்ந்த மிக மிக அமைதியான இடம். இதுவும் காண்பதற்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த வெண்மணல் பரப்பிலே நாம் நடைபெயர்ந்தால் காலுக்கு மிக மிக குளிர்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை. மீண்டும் கப்பற்பயணம், வேறு வேறு கப்பல்களிலே செல்லக்கூடிய அருமையான அனுபவம் அந்தமானிலே நமக்கு கிடைக்கும். இப்பொழுது மோட்டார் படகு சவாரி. இந்த மோட்டார் படகிலே சில கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஓரிடத்திலே இறக்கி விடுகிறார்கள். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். மரங்கள் சூழ்ந்த, வெயிலே கீழே விழாத அற்புதமான காடு அது. அந்த காட்டிற்குள்ளே 1 கிலோமீட்டர் சென்றால் சுண்ணாம்பு பாறை குகை என்று சொல்லக்கூடிய ஒரு குகை அங்கு இருக்கிறது. இயற்கையின் அற்புத காட்சிகளில் அது ஒன்று. இது கடலுக்குள்ளாகட்டும், வனங்களிலாகட்டும், எத்தனை அற்புதமான காட்சிகள். இதுதான் சுண்ணாம்பு பாறை குகை என்று சொல்லக்கூடிய பகுதி. அது சிற்பி வடித்த சிற்பங்கள் போல இந்த பாறைகள் அமைந்துள்ளன. ஃபாசில் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஃபாசில் அப்படின்னு சொன்னோன்னா மரங்களே ஒரு காலத்தில் பாறைகளாக மாறக்கூடிய நிலை இது. அப்படியும் பல மரங்கள் வேர்கள் பாறைகளாக மாறி அது சுண்ணாம்பு பாறைகளாக உருமாறி இருக்கிறது. அது சிற்பி வடித்த சிற்பம் போல மிக அழகாக அமைந்திருக்கிறது. இதுவும் கண்கொள்ளா காட்சி. சில்லார் சிலையிலே ஒலி ஒளி காட்சி. We should use these symbols to detail. Accepting business to live of its own splendor. Tell them. One spirit. Jemadar. Yes, sir. Put him.
him in block and shackle of wood for 2 days. 30 pounds of coconut oil each. How would we extract so much of oil? Those machines need conditions. Because of all the beating and torture, Volaska stopped eating and drinking. Our demands and our cause. One day,